ஃப்ரெண்ட்ஸ், இந்த i20ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளட்சி ஃபெயிலியர் ஒர்க்கு தான் நான் பண்ணுறேன். இந்த i20 ஒரு 2015 மாடல் இந்த வண்டியில் ஒரு கிளட்சி வந்து ரிலீஸ் பேரிங் போயிடுச்சு. ரிலீஸ் பேரிங் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த கிளச்சோட எம்சி அசம்பிள், அதாவது நீங்கள் கிளச்சி படல் அழுத்துற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் பிரைமரி சிலிண்டர் இருக்கும். இந்த பிரைமரி சிலிண்டரோட ஹைட்ராலிக் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி சிலிண்டருக்கு எஸ்சி அசம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் போகும் ப்ரெஷரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஃபோர்க்கை உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கியர் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த ரிலீஸ் பேரிங் உள்ள ஜாம் ஆகி உடஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த சிலிண்டரோட ஷாஃப்ட் வந்து கட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிலிண்டரோட ஷாஃப்ட்டை நீங்கள் சிலிண்டரே தான் நான் சேஞ்ச் பண்ணி 2 சிலிண்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலீஸ் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ப்ரோக்கன் ஆகிருந்தது தெரிஞ்சது. இந்த ரீசன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரை உடஞ்சது. இப்போ நான் கியர் பாக்ஸை டவுன் பண்ணுறேன். இந்த i20யோட கிளட்சி ரிலீஸ் பேரிங் இந்த பேரிங் தான் போயிருந்தது. இப்போ நான் இந்த ரிலீஸ் பேரிங் இப்போ ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கிளட்ச் பிளேட் கவர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது பீஸ் நல்லா இருக்கிறதுனால நான் இதே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் கிளட்ச் பிளேட் கவர் சிம்பிள் இப்போ செகண்ட் ஹேண்டு தான் நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளட்ச் பிளேட் கவர் சிம்பிள் ரிலீஸ் பேரிங் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஹேண்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வருது. இதை ஃபிட் பண்ண போகிறேன்.